எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எப்பயுமே ஒரு கிளாஸ் வந்து நம்ம போடக்கூடியது வந்து அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேர வகுப்பாக நம்ம வந்து ஆன்லைன் ஜூமில் ரிலேஷன்ஷிப் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் எடுக்க இருக்கோம். இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஆல்ரெடி திருமண பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க, திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, இல்லை திருமணத்துக்குள்ளே நான் போக போகிறேன், ஸோ அதை எப்படி நான் கையாளுறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரீசெட் கிளாஸ் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு வீடியோ பதிவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிரலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யோகானந்த பரமஹம்சர் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் தொடர்றேன். என்னென்னா, ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மனம் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை வந்து அவர் ஒரு புத்தகத்தில் வந்து என்னவா சொல்கிறார் அப்படின்னா, நீ இன்னொருத்தரை பார்க்கும்போது அவன் ரொம்ப சூப்பராக இருக்கிறான்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, இவனோட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு சூழல்லையும் நீ வந்து அப்படி திங்க் பண்ணிடாத, அப்படி ஒரு விஷயத்தை இறைவன்கிட்டையும் நீ கேட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த வெளிப்புற சூழலில் பார்க்கும்போது பணம் இருக்கிற மாதிரி இருக்கும், புகழ் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா சொத்தும் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், அவன் ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த உள்தன்மையில் ஒரு நிறைவு இல்லாமல் இந்த வெளித்தன்மையில் மட்டும் ஒருத்தனுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயமாக அந்த சந்தோஷம் என்பது பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லி சொல்கிறார். அதாவது உள்தன்மையில் நிறைவு இல்லாமல் வெளித்தன்மையில் எல்லாமே கிடைச்சிருந்தாலும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த பொருள் இதில் எதுவுமே இல்லாமல், அதாவது வெளித்தன்மையில் எதுவுமே இல்லாமல் ஆனால் உள்தன்மையில் அவனுக்கு நிறைவு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவனோட சந்தோஷத்தை யாருனாலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஒருத்தன் வந்து நல்லா கார் வச்சுருக்கான், வீடு வச்சுருக்கான், நல்லா வந்து பணம் சேர்த்துருக்கான் அப்படின்னா அவனை வந்து ரொம்ப பெரிய ஒரு லட்சாதிபதியாகவும் ஒரு கோடீஸ்வரனாகவும் நம்ம பார்க்குறோம். அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விட்டதாக நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நல்ல ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தோன்னா அவனுக்கு அந்த நிம்மதியே இருக்காது. இவ்வளோ பணம் இருக்கும், இவ்வளோ புகழ் இருக்கும், எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த நிம்மதி இல்லை, மனம் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போது இது எல்லாம் சேர்த்து என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு பொருளும் இல்லாமல், இந்த பொருள் சார்ந்து இல்லாமல் அவனோட மனதில் ஒரு நிறைவு இருக்குது, மனதில் அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது அப்படின்னா இருக்குதுலே மிகப்பெரிய சொத்து அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த மன அமைதியும் இந்த நிம்மதியும் மனதில் இருந்து தான் பிறக்கிறது, மனதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பொருள் சார்ந்து இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது பொய். ஏன்னா இந்த பொருள்னால எனக்கு இது கிடைக்குதுன்னு சொல்கிறதும் உங்கள் மனம்தான். நாளைக்கு இது கிடைச்சதுன்னா நான் இவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்ச மினிமம் ஒரு மேக்ஸிமம்னு வச்சுமே, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸோ ஒரு 4 டேஸோ நீங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. திரும்பவும் அடுத்து என்னன்னு சொல்லி தான் ஓடும். அப்போது இந்த பொருள்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா அந்த பொருள்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல. இந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உள்ள ஒன்று சொன்ன உடனே ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது மனம் நினைக்குதில்லை, இது எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்குதில்லை, அங்கேருந்து தான் உங்களுக்கு சந்தோஷம் பிறகுது. அப்போது இந்த பொருளால் உங்களுக்கு சந்தோஷம் வருதானா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த பொருள் இல்லாமல் உள்ள ஒருத்தன் நிறைவாக இருக்கிறான்னா அவனுக்கு சந்தோஷம், நித்திய ஆனந்த நிலை எப்பொழுதும் இருக்கும். அப்போ எதை ஒருத்தன் கற்றுக்கணும், எந்த ஒரு விஷயத்தை அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, பொருள் இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு விஷயம்தான், அது இல்லைன்னு என்று யாரும் மறுக்கவே முடியாது. ஓகே, யாரும் அதை சொல்லவே இல்லை, பொருள் சேர்க்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பொருளில் தான் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி நம்பிடாத, இதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தனை பார்த்த உடனே இறைவா இவனுக்கு மட்டும் எல்லா விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு மட்டும் இவ்வளோ கார் கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ அழகான மனைவி கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ அழகான பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ அழகான வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாமே கிடைச்சிருக்கான எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவன் எந்த நிலையில் இருக்கான்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அது அவனோட உணர்வை சார்ந்தது இல்லை. நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது அதனால் சந்தோஷமாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நிச்சயமாக கிடையாது. பணம் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு கிட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லுவாங்க. எனக்கு உடலில் அந்த பிரச்சனை இருக்குதுங்க, எங்கள் மனைவி கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுங்க, இவ்வளோ பணம் இருக்குதுன்னு தாங்க பேர், ஆனால் சந்தோஷமாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க.
அப்போது இந்த மன நிம்மதியும் இந்த மன அமைதியும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மனதில் தான் இருக்குது. அப்போ அந்த மனதை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதனால் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இன்னொருத்தனை பார்த்து நான் அவனை மாதிரி வாழணும் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அது பின்பம் தான், அது கிடையாது. அது இதெல்லாம் இருந்தால் நான் வந்து பெரிய லெவலில் இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு சொல்கிறது எல்லாமே பின்பம் தான். ஏகப்பட்ட சினிமா ஆக்டர் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம், பெரிய லெவலில் பணம் இருக்கிற மாதிரி, பெரிய லெவலில் புகழ் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் பாதிப்பு ஏற்படும் போது நிறைய பேர் போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயம் நான் பார்த்தேங்க, ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எனக்கு இன்றைக்கி வந்து நான் நல்லா போதும், சாப்பிட்டா போதும், இன்றைக்கி நல்லபடியாக இன்றைக்கி எந்திரிச்சிருக்கிறேன்னா அது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. அது என்னன்னா, உள்ள எது கிடைச்சதோ ஓகே எனக்கு இது போதுன்ற ஒரு நிலை, உள்ள அந்த ஒரு நிலை நிறைவு ஏற்படுதுல்ல, அந்த நிறைவில் தான் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது. அது இல்லை எனக்கு இதிலெல்லாம் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணுறான்னா அவனுக்கு நீங்கள் இன்றைக்கி 2 கோடி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்னுவான். அந்த 2 கோடி கொடுத்துட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்னங்க 2 கோடி அப்படியே இருக்குது, 2 கோடி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 5 கோடியாவது மாறணும்ல ஒரு 2-3 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு கவலை உண்டாகும். அதுக்கடுத்து அது ஒரு 10 கோடியாக மாறுதுன்னா அடுத்து அந்த 10 கோடி திரும்ப 20 கோடியாக மாறலைன்னா அவனுக்கு கஷ்டம் உண்டாயிடும். இப்படி இந்த கவலைகள்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதி எப்போ பிறக்கும் அப்படின்னா அந்த மனதில் தான் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் பிடிக்கல அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு அந்த நிம்மதி இருக்கவே இருக்காதுன்றதை நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் வந்து நம்பணும், புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பதிவிடணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். இதை தான் இந்த யோகானந்த பரமஹம்சரோட புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருந்தது. வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி தயவு செஞ்சு என்றைக்கும் நினைக்காதீங்கன்றதை ரொம்ப ஆழமாக அதில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம் ப்ரோ. நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு தாயத்தை கேட்டிருந்தேன், கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நிறைய கிளாஸஸ் வந்து ஓகே ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து இன்கமும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கீழே ஒரு 3 ஸ்டாஃப் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த தாயத்தை கட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தாயத்து. தேங்க்ஸ் அ லாட்.